Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிட்டு உங்களோட செஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நார்சிசிஸ்டிக் அபியூஸில் இருக்கிற இந்த கேஸ் லைட்டிங் அப்படிங்கிற பவர்ஃபுல்லான டாக்டிக் பற்றியும் அதோட தாக்கங்களை பற்றியும் தான் இன்னைக்கு பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கேஸ் லைட்டிங்கிறது நச்சுகள் உபயோகப்படுத்துகிற ஒரு மேனிப்புலேட்டிவ் டாக்டிக். இந்த மேனிப்புலேஷன்னால் உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்னர் மாரல் காம்பஸ் இருக்கு இல்லையா, அதாவது நல்லது எது கெட்டது எதுன்னு வேறுபடுத்தி காட்டுற அந்த மாரல் காம்பஸ், அது இயங்கிறதுக்கு உதவியாக இருக்கிற உண்மை, நம்பிக்கை, நினைவகம், உணர்வுகள், நல்லறிவு, இது எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணி விட்டுடும், கேள்விக்குள்ளாக்கிடும். கேஸ் லைட்டிங் மூலமாக உங்களோட ரியாலிட்டியை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக ரொம்ப லாவகமாக சாதுரியமாக பொய் பேசுவாங்க, மறுத்து பேசுவாங்க, திரிச்சு பேசுவாங்க, பழி சொல்லுவாங்க. ஆக மொத்தத்தில் உங்களோட ரியாலிட்டியை ரீஃப்ரேம் பண்ணுவாங்க. இதையெல்லாம் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுவாங்க. கடைசியில் உங்களை நீங்களே நம்புறதை நிறுத்திடுவீங்க. அந்த அளவுக்கு இவங்க கான்ஃபிடெண்ட்டாக ப்ளே பண்ணுவாங்க. கேப்பே விடாமல் தொடர்ச்சியாக இவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்குள்ள அடுக்கடுக்காக நிறைய உளவியல் ரீதியான சிதைவுகள் ஏற்படும். அதில் முதல் விஷயம், உங்களுக்கு நல்லது கெட்டதுக்கான வித்தியாசங்களை சுட்டி காட்டுற உங்களோட இன்னர் மாரல் காம்பஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகும். உங்களோட இந்த மாரல் காம்பஸ் டேமேஜ் ஆகிட்டதுனால உங்களை சுற்றி தப்பு நடக்குதா இல்லை நீங்கள் தான் தப்பாக இருக்கீங்களா அப்படிங்கிறத வேறுபடுத்தி புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் குழப்பத்துக்கு ஆளாவீங்க. ஒருவேளை நான் தான் இதையெல்லாம் சொல்லியிருப்பேன், நான் தான் இதையெல்லாம் செஞ்சுருப்பேன், மேபி நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிறேன், நான் தான் ஓவர் ரியாக்ட் பண்ணுறேன் போல் அப்படின்னு உங்களை நீங்களே சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுவீங்க. சிஸ்டம் கிளிச் ஆகிற மாதிரி அப்பப்போ உங்களோட மாரல் காம்பஸ் கிளிச் ஆகிட்டே இருக்கும். செயலிழந்து போன உங்களோட அந்த மாரல் காம்பஸ்க்கு பதிலாக உங்களை வழி நடத்துகிற நம்பகமான நரேட்டராக உங்களோட நார்சிசிஸ்ட் மாறுவாங்க. உங்கள் இன்னர் மாரல் காம்பஸோட இடத்த உங்கள் நார்சிசிஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. இந்த கேஸ் லைட்டிங் மேனிப்புலேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குங்கிறத ஒரு 2 கற்பனை கதாபாத்திரங்களை வச்சு சொன்னால் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். மீரான்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக லைஃப்பை செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அவளை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அன்பான அமைதியான பொண்ணு, கள்ளம் கபடம் இல்லாத அழகான மனசு அவளுக்கு. ரொம்ப சத்தமாக சிரிப்பா, பாட்டு பாடுவா. அவளோட முகம் எப்போவுமே பிரகாசமாக ஜொலிச்சுக்கிட்டே இருக்கும். டைரியில் அவளோட ஹாப்பி மொமெண்ட்ஸை எல்லாம் அவள் டெய்லி எழுதி வைப்பாள். அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை, கை நிறைய சம்பளம்னு அவளோட வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அர்ஜுன்னு ஒரு பையனை மீட் பண்ணுறான். அந்த பையன் ரொம்ப சார்மிங்கான, இன்டெலிஜென்ட்டான, தெளிவான பையன். 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக பழக ஆரம்பிக்கிறாங்க. மீரா என்ன பேசினாலும் அர்ஜுன் அதை அமைதியாக ரசித்து கேட்டுக்கிட்டே இருப்பான். மீராவை ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைப்பான். அவளோட அன்பான மனசை பற்றியும் அதோட ஆழத்தை பற்றியும் புகழ்ந்து பேசுவான். நீ மற்ற பொண்ணுங்க மாதிரி கிடையாது, ரொம்ப வித்தியாசமான பொண்ணு, நீ இந்த உலகத்தை பார்க்குற விதம் ரொம்ப அழகாக இருக்குது, உன் கூட இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இதையெல்லாம் கேட்டு மீராவுக்கு மனசெல்லாம் பூரிச்சு போகும். இது எல்லாமே நாடகம்ங்கிறது மீராவுக்கு தெரியலை. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் தத்ரூபமாக நடிக்கிறான். நட்பு காதலாக மாறுது. இதுக்கப்புறம் தான் பிரச்சனைகளும் ஆரம்பிக்குது. மீரா இவன் மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அர்ஜுன் அவளோட ரியாலிட்டியை ரீஃப்ரேம் பண்ணுறான். ஆரம்பத்தில் மீரா எதை பேசினாலும் ரசித்தவன் இப்போ மீரா எதை பேசினாலும் குத்தம் கண்டுபிடிச்சி அவளை குறை சொல்லிக்கிட்டே இருந்தான். அவளோட கருத்துக்களை மறுத்து பேசிக்கிட்டே இருந்தான். நம்ம எது பேசினாலும் அது பிரச்சனையில் போய் முடியுது, அதனால் நம்ம பேசாமல் அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி மீரா அமைதியாக இருக்க ஆரம்பிக்கிறாள். அதுக்கும் அர்ஜுன் குத்தம் சொல்லுவான். உனக்கு என்ன பிடிக்காமல் போச்சு, அதனால தான் நீ என் கூட பேசக்கூட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவான். மீராவுக்கு இவனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு புரியலை. அர்ஜுனுக்கு பிடிச்ச மாதிரி தன்னை மாற்றிக்க ஆரம்பித்தான். அவனை ட்ரிகர் பண்ணாமல் பார்த்து பக்குவமாக நடந்துப்பாள். அர்ஜுனோட அன்புக்கு அடிமையாயிட்ட இவ எங்கே அர்ஜுன் தன்னை வெறுத்துடுவானோ அப்படின்னு நினச்சி ரொம்ப சோகமாக இருப்பாள். அவள் சோகமாக இருக்கும்போது எதுக்கு கோபமாக இருக்கிற அப்படின்னு அர்ஜுன் சண்டை போடுவான். இந்த மாதிரி அவளோட இமோஷன்ஸை கூட இவன் தப்பு தப்பாக லேபிள் பண்ண ஆரம்பித்தான். தான் கோபமாக இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக மீரா ரொம்பவே மெனக்கிடுவா.
இவ எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதை புரிஞ்சிக்காம அர்ஜுன் இவ கூட சண்டை போடும்போது அழுவா. அவள் அழறதை பார்த்துட்டு நீ ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க அப்படின்னு அர்ஜுன் அதுக்கும் குத்தம் சொல்லுவான். நான் எங்கே சென்சிட்டிவாக இருக்கேன், நீ என்னை புரிஞ்சிக்காமல் ஹர்ட் பண்ணுற, அதனால தான் நான் அழுறேன் அப்படின்னு மீரா மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாள். இல்லை, உனக்கு ஈகோ அதிகமாக இருக்குது, நீ செய்கிற தப்பை சுட்டி காட்டினா கூட நீ அதை ஏற்றுக்க மறுக்கிற அப்படின்னு சொல்லி அநியாயத்துக்கு மீரா மேலே பழி சுமத்துவான். உண்மையிலேயே நம்ம ஈகோயிஸ்டிக்காக பிஹேவ் பண்ணுறோமோ அப்படிங்கிற கன்ஃபியூஷனோட மீரா அமைதியாக ஆயிடுவா. அடுத்த நாள் சந்திக்கும் போது நேற்று எதுக்காக நீ என் மேலே அவ்வளோ கோவப்பட்ட அப்படின்னு மீரா அர்ஜுன் கிட்ட கேட்பா. நான் எங்கே கோவப்பட்டேன், வர வர நான் எது செஞ்சாலும் எது பேசினாலும் நீ தப்பாகவே புரிஞ்சுக்கிற அப்படின்னு சொல்லுவான். இல்லையே, நீ இந்த மாதிரியெல்லாம் சொன்ன அப்படின்னு மீரா மறுபடியும் கேள்வி கேட்பா. நான் எங்கே இதெல்லாம் சொன்னேன், நான் சொல்லாத வார்த்தையெல்லாம் சொன்ன மாதிரி நீ ட்விஸ்ட் பண்ணி பேசுகிற, எல்லாத்தையும் தப்பான கோணத்தில் பார்க்குற அப்படின்னு அர்ஜுன் சொல்லுவான். இதே மாதிரி தொடர்ந்து மீராவோட மெமரிஸையும் பிட் பை பிட்டாக மாற்றி எழுதினான். மீராவும் இவன் சொல்கிறதையெல்லாம் கேட்டு கன்ஃபியூஸ் ஆவா. அவளோட மெமரிஸ் மேலே அவளுக்கு நம்பிக்கை குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா அர்ஜுன் ஆரம்பத்தில் இவளை பற்றி நல்ல விதமாக தான் சொல்லியிருக்கான் இல்லையா, ரொம்ப அன்பாக இருந்தான். இப்போது இந்த மாதிரி சொல்கிறான் அப்படின்னா அதெல்லாம் உண்மையாக தானே இருக்க முடியும், அவன் ஏன் போய் பேச போகிறான், ஒருவேளை இவளோட பிஹேவியர் தான் சரியில்லையோ அப்படின்னு சொல்லி அவளுக்கு அவ மேலேயே சந்தேகம் வருது. மீரா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட க்ளோஸாக இருக்கும்போதெல்லாம் அர்ஜுன் அதுக்கும் அவள் கூட சண்டை போடுவான். உனக்கு என்னை விட உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம், உனக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, நீ எப்போவுமே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னு பயங்கரமாக வாதம் பண்ணுவான். இதுக்கும் பயந்துக்கிட்டு மீரா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து விலக ஆரம்பிக்கிறாள். அவள் அர்ஜுனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவளோட மொத்த ஃபோக்கஸையும் கான்சென்ட்ரேஷனையும் அர்ஜுன் மேலே மாத்துறா. ஆனாலும் அர்ஜுனோட பிஹேவியர்னால மீராவோட ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாகுது. என்னைக்காவது பொறுமை இழந்து அவள் அர்ஜுனை சத்தம் போட்டு பேசும்போது அர்ஜுன் அவளை அடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த அவமரியாதையை பொறுத்துக்க முடியாமல் மீரா அவன்கிட்ட இருந்து விலகி போகும்போதெல்லாம் இவன் அவளோட காலை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சுவான், கதறுவான், அழுவான். யார் என்ன தப்பு செஞ்சாலும் அதை மன்னிச்சு அவங்கள மறுபடியும் ஏற்றுக்கிற பெரிய மனசு மீராவோடது. அதனால் அர்ஜுன் இந்த மாதிரி காலை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சும் போது அவனை மன்னிச்சு ஏற்றுக்குவா. சாரி, இனிமேல் நான் உன்னை அடிக்க மாட்டேன், இந்த மாதிரியெல்லாம் மிஸ்பிஹேவ் பண்ண மாட்டேன், ஆனால் நீ தான் என்னை ரொம்ப கோவப்படுத்துகிற, உன்னை அடிக்கிற அளவுக்கு நீ என்னை ட்ரிகர் பண்ணுற, அதனால் நீயும் உன்னோட பிஹேவியரை கொஞ்சம் மாற்றிக்கோ, அப்போ தான் ஃப்யூச்சரில் நமக்குள்ளே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதை நம்ம அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் மீராவை மறுபடியும் கன்ஃபியூஸ் பண்ணுறான். தன்னை சுற்றி என்ன நடக்குது, அர்ஜுன் இவளையே இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஆங்கிளில் யோசிக்காம நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீரா யோசிக்கிறான். மீராவுக்கு சிரிப்புன்னா என்னங்கிறதே மறந்து போகுது. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவளை கேள்வி கேட்குறாங்க. நீ முன்ன மாதிரி இல்லை, எதுக்கு எப்பவும் சோகமாக இருக்க, எதுக்காக எங்ககிட்ட இருந்து விலகியே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணாடியில் அவள் முகம் பார்க்கும்போது அவளோட முகம் அவளுக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு யாரோ மாதிரி இருக்குது. சந்தோஷமாக இருந்த மீராவோட வாழ்க்கை இப்போது சோகமயமாக இருக்குது. மீரா டிப்ரெஷனுக்குள்ளே போகிறான். அர்ஜுன் தொடர்ந்து கேஸ்லைட் பண்ணிக்கிட்டே இருக்கான், ரியாலிட்டியை ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். மீராவுக்கு அவளோட வேர்ஷன் மறந்தே போகுது. மீராவுக்கு பிரெயின் ஃபாக் ஃபார்ம் ஆகுது. அர்ஜுன் ஃபாக் ஹார்னாக ஆயிடுறான். இமோஷ்னல் கன்ஃபியூஷன் ஃபார்ம் ஆகுது. நான் பைத்தியமா இல்லை அவன் போய் சொல்கிறானா அப்படின்னு மீராவோட மூளைக்குள்ளே தொடர்ந்து ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்குது. பட் ஸ்டில் ரிப்பீட்டடாக அர்ஜுன்கிட்டேயே போய் நிற்கிறான். கன்ஃபியூஸான அவளோட இமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு அதை டிஸ்ரெகுலேட் பண்ணுற அர்ஜுன்கிட்டேயே போய் நிற்கிறான். அவளோட மாரல் காம்பஸை டேமேஜ் பண்ணவனையே தன்னோட மாரல் காம்பஸாக சூஸ் பண்ணுறான். அர்ஜுன் மேலே எமோஷ்னல் டிபெண்டன்சி க்ரியேட் ஆகுது, மாரல் டிபெண்டன்சியும் க்ரியேட் ஆகுது. இங்கே தான் டயபாலிக்கல் லூப் ஃபார்ம் ஆகுது. நீ தப்பு, நீ குழம்பி போயிருக்க, என்னால் மட்டும்தான் உன்னை புரிஞ்சிக்க முடியும், உன்னை வழி நடத்த முடியும், உன்னை சரி பண்ண முடியும்னு சொல்லி மீராவோட டிபெண்டன்சியை அர்ஜுன் இன்னும் டீப்பாக்குறான். மீராவோட செல்ஃப் எஸ்டீமை டிஸ்மேண்டில் பண்ணுறான். மீரா டோட்டலி எக்ஸாஸ்ட் ஆகிடுறான். அவளோட குரல் ஓஞ்சி போகுது, அவளோட பிரகாசம் மங்கி போகுது. அர்ஜுனோட நிழலில் மட்டும்தான் அவள் எக்ஸிஸ்டே ஆகிறா. காக்னேட்டிவ் டிசோனன்ஸ் ஏற்படுது.
மீரா 2 வெவ்வேறு உலகத்துல வாழ ஆரம்பிக்கிறா. இவளோட உலகத்துல இருக்கும்போது அவளுக்கு ஏதோ தப்பா இருக்கு அப்படிங்கிறது புரியுது. ஆனா அர்ஜுனோட உலகத்துக்குள்ள போகும்போது எல்லாமே சரியா தான் இருக்கு, நீ தான் தப்பு பண்ற அப்படின்னு அர்ஜுன் சொல்றான். இந்த பிளவுபட்ட மனநிலையினால மீரா ரொம்பவே சஃபர் ஆகுறா. விவரிக்க முடியாத ஒரு பயம் அவளை தொத்திக்குது. ஆங்ஸைட்டினால அடிக்கடி பேனிக் அட்டாக்ஸ் வருது. அவளோட இன்னர் வாய்ஸை அர்ஜுனோட வாய்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுது. அவளோட ரியாலிட்டியை அர்ஜுனோட ட்விஸ்டட் ரியாலிட்டி ரீப்ளேஸ் பண்ணுது. மீராவோட பிலீஃப் சிஸ்டம் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகுது. அவளுக்கு தம் மேலே இருந்த நம்பிக்கையும் போகுது, கடவுள் மேலே இருந்த நம்பிக்கையும் போகுது. அர்ஜுனோட வாய்ஸை ஃபாலோ பண்ணி அவனோட அந்த ட்விஸ்டட் ரியாலிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறா. இதுதான் அர்ஜுனோட கோல். மீராவோட ரியாலிட்டியை ட்விஸ்ட் பண்ணணும், அவளோட நரேட்டிவை ட்விஸ்ட் பண்ணணும். இந்த ட்விஸ்டட் ரியாலிட்டியை படைச்ச கடவுளாக அவன் இருக்கணும். இந்த கோலை அவனால் ஈஸியாக அச்சீவ் பண்ணவும் முடிஞ்சுது. எப்படி இதெல்லாம் அவனுக்கு சாத்தியமாச்சு? மீராவோட பிலீஃப் சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ணி அதை ட்விஸ்ட் பண்ணுறது மூலமாக அவன் மீராவை கண்ட்ரோல் பண்ணிட்டான். மறுபடியும் நம்ம கதைக்குள்ளே போகலாம். மீரா ரொம்ப நாள் கழித்து அவளோட டைரியை எடுத்து படிக்கிறான். அதில் முதல் பக்கத்தில் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸை எழுதி வச்சுருக்கா. தொடர்ந்து நான் இதே மாதிரி அன்பான, அமைதியான, நிம்மதியான, நிறைவான வாழ்க்கையை கடைசி வரைக்கும் வாழணும். என்னோட மனசு எந்த சூழல்லையும் கலங்காமல் இதே தெளிவோடு இருக்கணும். எப்போவும் நான் நானாகவே இருக்கணும் அப்படின்னு அதில் அவள் எழுதி வச்சுருந்தா. அந்த வாக்கியங்களை படித்ததும் அது மீராவோட மனசை சுட்டு எரிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இப்போ அவள் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அவளோட மனசு கலங்கி போய் தெளிவில்லாமல் போராடிக்கிட்டு இருக்கு. தன்னோட சுயத்தை இழந்து அர்ஜுனோட நிழலாக அவள் மாறிட்டா. அவள் அனுமதியோடு இயங்குற ஒரு பொம்மையாக அவள் மாறிட்டா. அவளோட நினைவுகள், அவளோட உள்ளுணர்வுகள், அவளோட பிரதிபலிப்பை கூட அவளால் இப்போது நம்பவே முடியலை. அவள் தனக்குத்தானே அந்நியமாக மாறி போயிட்டா. மீராவுக்கு அவள் எழுதின அந்த வாக்கியங்களை படித்ததும் மறுபடியும் ஒரு தெளிவு பிறக்குது. அவள் யாருங்கிற உண்மையை அவளுக்கு மறுபடியும் அது ஞாபகப்படுத்துது. இந்த கட்டத்தில் தான் அவளுக்கு அர்ஜுன் மேலே சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் அர்ஜுனோட சுயரூபத்தை பற்றியெல்லாம் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறா. அர்ஜுன் கிட்ட அவளை ப்ரூவ் பண்ணுறதை அவள் நிறுத்துறா. அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் அவன்கிட்ட இருந்து அவள் மொத்தமாக விலகி போகிறான். அதுக்கப்புறம் அவள் நார்சிசிசம் பற்றி நிறைய வீடியோஸ் பார்க்குறா, நிறைய புக்ஸ் படிக்கிறா, நிறைய நாலேஜை டெவலப் பண்ணுறான். ஸோ கேஸ் லைட்டிங் ஒருத்தரை என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்சிசிசம் பற்றி தெரிஞ்சுக்கிற இந்த ஸ்டேஜில் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வரும். எனக்கு நார்சிசிசம் பற்றின நாலேஜ் இருக்குது, அவேர்னஸ் இருக்குது, அதை வச்சு நான் நார்சிசிஸ்ட்டை சமாளிச்சிடுவேன், நானும் ஹீல் ஆகிடுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் எல்லாருக்கும் டெவலப் ஆகும். ஆனால் ப்ராக்டிக்கலி இது எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நார்சிசிசம் பற்றின நாலேஜ் ஒருத்தருக்கு தேவையான இம்யூனிட்டியை கொடுக்காது. அதோட அவேர்னஸ் இமோஷ்னல் வூண்ட்ஸை ஹீல் பண்ணாது. எவ்வளோ புக்ஸ் படித்தாலும், எவ்வளோ வீடியோஸ் பார்த்தாலும் டேமேஜ் ஆன அந்த இன்னர் காம்பஸ் தானாக ரெக்டிஃபை ஆகாது. அதனால தான் நார்சிசிசம் பற்றி தெரிஞ்ச பிறகும் நிறைய சர்வைவர்ஸ் இந்த லூப்பில் ஸ்டக் ஆகி இருப்பீங்க. நீங்கள் ஸ்டக் ஆகி இருக்கீங்கிற அந்த ரியாலிட்டியே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்களோட அந்த இன்னர் காம்பஸ் டேமேஜ் ஆகியிருக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு கிடைச்ச அந்த நாலேஜை யூஸ் பண்ணி நீங்கள் நார்சிசிஸ்ட்டை அவுட்ஸ்மார்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுக்கே தெரியாமல் இன்னும் ஆழமாக நீங்கள் இதுக்குள்ளே போயிடுவீங்க. 1-2 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு தடவை செஷன் அட்டன் பண்ணிட்டு போனவங்க நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சுன்னு சொல்லி இப்போ திரும்பவும் வர்றாங்க. சமாளிச்சிடலான்னு நினச்சேன், ஆனால் முடியலை, சிச்சுவேஷன் இன்னும் வேர்ஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி இப்போது அவங்க ஹீலிங் செஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. இதனால தான் நீங்கள் ஹீல் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு லைஃப் கோச்சிங் செஷன்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களோட இன்னர் காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும், உங்களோட பிளைண்ட் ஸ்பாட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும், உங்கள் செல்ஃபோட நீங்கள் ரீகனெக்ட் ஆகிறதுக்கும் இந்த லைஃப் கோச்சிங் செஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட இன்னர் மாரல் காம்பஸ் கொலாப்ஸ் ஆகி இருக்கிறதுனால நீங்கள் சரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் தப்பாக இருக்கும், நீங்கள் தப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் சரியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எதையெல்லாம் தவறாக கணிச்சு வச்சுருக்கீங்கிறத லைஃப் கோச்சிங் செஷன்ஸ் மூலமாக கிளியர் பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த ட்ராமா லூப்பில் இருந்து விடுபடுறதுக்கு உங்களுக்கு லைஃப் கோச்சிங் செஷன்ஸ் ஹெல்ப் பண்ணும், ப்ராப்பர் அவேர்னஸை கொடுக்கும்.
ஏன்னா ட்ராமா ரிலேட்டடாக இருக்கிற விஷயங்களை நீங்கள் நார்மல்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா எது நார்மல் எது அப்நார்மல்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாத அளவுக்கு கேஸ் லைட்டிங் உங்களை கொலாப்ஸ் பண்ணியிருக்கும். லைஃப் கோச்சிங் செஷன்ஸ் அட்டன் பண்ணும்போது தான் அந்த ரியாலிட்டியை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப் சுச்சுவேஷனுக்கு என்ன மாதிரி பவுண்ட்ரிஸை நீங்கள் செட் பண்ணலாம்ங்கிற தெளிவு உங்களுக்கு இந்த லைஃப் கோச்சிங் செஷன்ஸ் மூலமாக கிடைக்கும். உங்களோட இமோஷன்ஸை ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணுறதுக்கும் லைஃப் கோச்சிங் செஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஹீல் ஆகிறதுக்கு தேவைப்படுற அந்த இமோஷ்னல் சப்போர்ட் லைஃப் கோச்சிங் செஷன்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சைக்காலஜிஸ்ட் கிட்ட இல்லைனா லைஃப் கோச் கிட்டையும் செஷன்ஸ் அட்டன் பண்ணலாம். அது உங்களோட சாய்ஸ். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஹீல் ஆகணுங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். என்னோட லைஃப் கோச்சிங் செஷன்ஸில் பொதுவான அறிவுரைகள் இருக்காது. சர்ஃபேஸ் லெவல் கோப்பிங் டூல்ஸும் இருக்காது. டீப் எமோஷ்னல் ஒர்க் இருக்கும். உங்களோட சென்ஸ் ஆஃப் செல்ஃபை ரீபில்ட் பண்ணலாம். ட்ராமா பாண்டில் இருந்து நீங்கள் விடுதலை அடையலாம். கில்ட் இல்லாமல் ஸ்ட்ராங்கான பவுண்ட்ரிஸை செட் பண்ணுறதுக்கு உங்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கலாம். செல்ஃப் பிளேம் மென்டாலிட்டியிலேருந்து மீண்டு வர்றதுக்கும் உங்களை பின்னோக்கி இழுக்கிற அந்த சைக்கிள்ஸ்லேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கும் என்னோட லைஃப் கோச்சிங் செஷன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களோட வேர்பல் கம்யூனிகேஷனை தாண்டி நீங்கள் வார்த்தையால் விவரிக்க முடியாத உங்களோட அந்த வலியை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட இமோஷ்னல் லாங்குவேஜை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிற வரைக்கும் நான் உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணுவேன். ஸோ உங்களோட ஹீலிங் ஜேர்னியை என் கூட ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நச்சுகள் உங்களோட ரியாலிட்டியை மேனிப்புலேட் பண்ணி கொலாப்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை மொத்தமாக அவங்களால அழிக்க முடியாது. நீங்கள் முயற்சி பண்ணால் உங்களோட ரியாலிட்டியை நீங்கள் ரீக்ளைம் பண்ணலாம். இந்த விஷயத்தை உங்கள் மனசில் ஸ்ட்ராங்காக பதிய வச்சுக்கோங்க. பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.